காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். தற்போது கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகள் நிரம்பியுள்ளன. இதனால் அந்த அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதையும், இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 52.19 டிஎம்சியாக உயர்ந்துள்ளதையும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ள முதல்வர், தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு கணிசமான நீர் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 60 முதல் 65 டிஎம்சி அடியாக இருக்கும்போது பாசனத்திற்காக நீர் திறந்துவிடப்படுவது வழக்கம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர், இருப்பினும் கர்நாடகத்தில் உள்ள அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ள நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை தொடர்ந்து தீவிரமடைந்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வெகு விரைவில் உயரும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இவற்றை கருத்தில் கொண்டு டெல்டா மாவட்ட விவசாயிகள் நீண்டகால மற்றும் நடுத்தர கால சம்பா சாகுபடி மேற்கொள்ள ஏதுவாக மேட்டூர் அணையிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் பாசனத்திற்காக நீர் திறந்துவிடப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சம்பா சாகுபடி மேற்கொள்வதற்கு தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை வேளாண்மைத்துறை எடுக்கும் என்றும், விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், உரங்கள், பூச்சி மருந்துகள் ஆகியவை இருப்பில் உள்ளது என்றும், விவசாயிகளுக்கு தேவையான கருவிகளை குறைந்த வாடகையில் வழங்க வேளாண் பொறியியல் துறை தயார் நிலையில் உள்ளது என ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.